10th standard social science civics. Constitution means இந்திய அரசியலமைப்பு. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்தியாவில் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறது தான் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. The constitution is the fundamental law of a country which reflect the fundamental principles on which the government of that country is based. அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் எதை சொல்கிறாங்க அப்படின்னா லாவை பற்றி சொல்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸும் எந்த அடிப்படையில் இருக்குதுன்னா கவர்மெண்ட் வந்து பேஸ் பண்ணியிருக்கு இந்த கான்ஸ்டியூஷனை பற்றி தான் இருக்குது. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இந்த கான்ஸ்டியூஷன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த வெஹிக்கல் ஆஃப் எ நேஷன் ப்ராக்ரஸ். அதாவது ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. The concept of a constitution was first originated in USA. ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டியூஷனை வந்து யார் வந்து ஆரிஜினேட் பண்ணாங்க அப்படின்னா USA. The need for a constitution. கான்ஸ்டியூஷனோட நீட் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. All democratic countries have a constitution that governs them. The constitution puts down the certain principles that form the basis of any kind of state that we as citizens desire to live in. A constitution tells us the fundamental nature of a country. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெமோக்ரேட் கண்ட்ரிஸ். டெமோக்ரேட் மீன்ஸ் மக்களால் தேர்ந்தெடுக்கிறதுக்கு பேர் தான் டெமோக்ரேட் கண்ட்ரிஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஒரு சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னா அதோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்மளோட அடிப்படை தேவைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறதெல்லாம் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டில் வாழ்கிறதுக்கு இந்த சமூகத்துக்கு தேவையானதெல்லாம் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன். டேக் யுவர் புக் பேஜ் நம்பர் 239. மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறத இந்த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். The Constitution of India was framed by a Constituent Assembly set up under the Cabinet Mission Plan 1946. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா வந்து இண்டிபெண்ட் ஆனது 1947. ஆனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க கேபினெட் மிஷன் ஒரு பிளான் அமைச்சிருக்காங்க 1946. இந்த அசம்பிளி கான்சிஸ்டட் ஆஃப் 389 மெம்பர்ஸ். இந்த கான்ஸ்டியூஷனில் எத்தனை பேர் மெம்பர்ஸாக இருந்தாங்கன்னா 389 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து ரெப்ரஸன்டேட்டிங் ப்ரொவின்சஸ் அதாவது என்ன சொல்கிறாங்க ராஜாக்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 292, ஸ்டேட்ஸ் வந்து 93, சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் 3 அண்டு பல்டிசாசன்ஸ் 1. இந்த அசம்பிளி ஹெல்ட் இட்ஸ் ஃபஸ்ட் மீட்டிங் ஆன் December 9, 1946. ஃபஸ்ட்டு எப்போ இந்த மேக்கிங் கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து December 9, 1946. Dr. Sachinanda Sinha, the oldest member, was elected as the temporary president of the assembly. While the work was in the progress, Dr. Sachinanda Sinha died. Dr. Rajendra Prasad was elected as the president of the assembly. Similarly, both H.C. Mukherjee and B.T. Krishnamachari were elected as the vice president of the assembly. அதாவது என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட்டு யார் இருந்தாங்க அப்படின்னா இந்த சச்சினானந்தா சின்ஹா. அவர் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் மெம்பராக இருந்தாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் வராங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு துணை பிரசிடெண்ட்டாக யார் இருக்காங்கன்னா H.C. முகர்ஜியும் கிருஷ்ணமாச்சாரியும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The assembly meet for 11 sessions along with 166 days of meetings. During the discussion அதாவது டிஸ்கஷன் வந்து 11 சீசனில் 166 டேஸ் வந்து மீட்டிங் நடந்திருக்கு. அதில் 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் மீன்ஸ் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. யார் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு. அதில் சம் ஆஃப் தம் வேர் அக்செப்ட். சில பேர் அதை என்ன பண்ணுறாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. த அசம்பிளி ஒர்க்டு த்ரூ வேரியஸ் கமிட்டிஸ் அண்ட் த டிராஃப்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ் வாஸ் ப்ரிப்பேர்ட் பை த டிராஃப்டிங் கமிட்டி அண்டர் த chairmanship of Dr. P.R. Ambedkar. He is recognized as the father of Constitution of India. அதுக்கப்புறம் இந்த இந்திய அரசியல் சட்டத்தில் வந்து யார் வராங்க அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் தலைவராக செலக்ட் பண்ணுறாங்க. இவரை தான் என்ன சொல்கிறாங்க இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டாக்டர் அம்பேத்கரை சொல்கிறாங்க.
After the draft had been discussed by the people, the press, professional assemblies, and others, the constitution was finally adopted on November 26, 1949. அதாவது ஃபஸ்ட்டு இந்த டிராஃப்டை எப்போ டிஸ்கஸ் பண்ணுறாங்க, யார் மூலமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பீப்புள், ப்ரெஸ், ப்ரொஃபஷனல் அசம்பிளிஸ், அதர், கான்ஸ்டியூஷன்ஸ் இவங்க மூலமாக அடாப்ட் பண்ணி எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா November 26, 1947. contained a preamble means front pages தான் preamble அப்படின்னு சொல்லுவாங்க. 22 parts, 395 articles and 8 schedules. The drafted constitution came into the force on 26 January 1950. ஃபஸ்ட்டு எப்போ வந்து இந்த draft இது பண்ணாங்க அப்படின்னா 26th January 1950. This day is known as the Republic Day. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த இந்திய அரசியல் சட்டத்தை தான் ரிபப்ளிக் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இட் இஸ் பீயிங் அப்சர்வ் எவ்ரி இயர். அதனால் ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரிபப்ளிக் டேவை ஒவ்வொரு இயரும் நம்ம என்ன பண்ணுறோம், செலிப்ரேட் பண்ணுறோம். சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். It is the lengthiest of all the written constitution of the world. உலகத்திலே மிகவும் பெரிய ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்னா லென்த்தியாக இருக்குது அப்படின்னா இந்த இந்தியாவில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. It has borrowed most of its professional from the constitutions of various countries. வேரியஸ் கண்ட்ரீஸ்னால் மற்ற நாட்டிலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறையா சட்டத்திட்டங்களெல்லாம் பாரோ பண்ணியிருக்கோம், சில சட்டத்திட்டங்களெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். ரிஜிட் மீன்ஸ் ரொம்ப கடினமானது, சில சட்டங்களெல்லாம் நம்மளால் மாற்ற முடியாது. சில சட்டங்களை பார்ட்லி ஃப்ளெக்சிபிளாகவும் சில சட்டங்களை மாற்றத்துக்கு நம்மளுக்கு முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் எஸ்டாப்ளிஷ் ஏ ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். அதாவது ஃபெடரல் சிஸ்டம் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நடுவில் இருக்கிறது தான் இந்த ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மேக்ஸ் இந்தியா ஆஸ் ஏ செக்குலர் ஸ்டேட். செக்குலர் ஸ்டேட் மீன்ஸ் சமய சார்புலாம் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி சுதந்திரமான இதை கொடுக்குறது தான் இந்த செக்குலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ப்ரொவைட்ஸ் ஆன் இண்டிபெண்ட் ஜுடிஷரி மீன்ஸ் கோர்ட் மூலமாக சொல்கிறது, இண்டிபெண்ட் சுதந்திரமான ஒரு நீதித்துறையை உருவாக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இன்ட்ரடியூஸ் யூனிவர்சல் அடால்ட் ஃப்ரான்ச்சைஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஓட் போடுறது தான் யூனிவர்சல் அடால்ட் ஃப்ரான்ச்சைஸ் அண்டு அக்கார்ட்ஸ் த ரைட் டு ஓட் டு ஆல் சிட்டிசன்ஸ் அபவ் த 18 years of age without any discrimination. எந்த பாகுபாடுகளும் இல்லாமல் 18 வயசு ஆகிடுச்சுன்னா எல்லாருமே நம்ம குடிமகன் எல்லாருமே யார் வேணாலும் என்ன பண்ணலாம், ஓட் போடலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Preamble. The term preamble refers to the introduction of a preface to the constitution. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரியாம்பிள்னால் ஒரு இண்டெக்ஸ் பேஜில் இல்லை எவ்வளோ லெசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற மாரி தான் the preamble. It constitution of the ideas, objectives and basic principles of the constitution. It has a great value and has been described as the keynote to the constitution. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள நோக்கங்கள், லட்சியங்கள், என்னென்ன அடிப்படை கொள்கைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதா இந்த ப்ரியாம்பிள். இந்த ப்ரியாம்பிளில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு அரசியல் அமைப்புகளோட கீ நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The preamble to the Indian Constitution is based on the objective resolutions drafted by Jawaharlal Nehru, which was adopted by the Constitution Assembly on January 22, 1947. ஃபஸ்ட்டு இந்த ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் மூலமாக என்ன பண்ணுறாங்க, இந்த கான்ஸ்டியூஷனுக்கு பேஸ் பண்ணியிருக்காங்க. எந்த இயரில் அப்படின்னா January 22, 1947. It has been amended once by the 42 Constitutional Amendment Act of 1976. திரும்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு கொடுத்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்லேருந்து திரும்பி ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு 1976 திருப்பி கொண்டு வராங்க. அது என்ன கொண்டு வராங்கன்னா which added 3 new words. 3 new wordsஸை கொண்டு வராங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து சோசியலிஸ்ட், செக்குலர் அண்டு இன்டிகிரேட்டிவ். சோசியலிஸ்ட் மீன்ஸ் சமூகத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறது. செக்குலர் மீன்ஸ் எந்த மதத்தை வேணாலும் சேர்ந்துக்கலாம். அண்டு இன்டிகிரேட்டிவ் உயர்வான ஒரு தன்மையை உருவாக்கணும் அப்படின்லாம் கொண்டு வராங்க. இந்த ப்ரியாம்பிள் பிகின்ஸ் வித் த ஃப்ரேஸ் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. நம்ம எல்லாரும் இந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Thus we can say that the people of India are the sources of our constitution. The preamble of our constitution states that India is a sovereign, socialist, secular, democratic republic.
இட் எய்ம் இஸ் டு செக்யூர் டு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் சோசியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். எல்லா மக்களுக்கும் என்ன தேவை அப்படின்னா சோசியல், சமூகத்தில் சோசியலாகவும் எக்கனாமிக் பொருளாதாரத்திலும் அண்டு பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் பொலிட்டிக்கல் அரசியல்லையும் கரெக்டாக சட்டத்திட்டங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.